பகவத்கீதையின் 6ஆம் அத்தியாயம் ஆத்ம சம்யம யோகம் அல்லது தியான யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இதில் 47 ஸ்லோகங்கள் உள்ளன. இந்த அத்தியாயத்தில் மனதை அடக்கி தியானத்தின் மூலம் எவ்வாறு இறைவனை அடைவது என்பதை கிருஷ்ணர் விரிவாக விளக்குகிறார். இதன் முக்கிய அம்சங்கள் இதோ. மனமே நண்பன், மனமே எதிரி. ஒருவன் தனது மனதை வென்றுவிட்டால் அந்த மனமே அவனுக்கு சிறந்த நண்பனாக இருக்கும். ஆனால் மனதைக் கட்டுப்படுத்த தவறினால் அதுவே அவனது மிகப்பெரிய எதிரியாக மாறும் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். தியானம் செய்யும் முறை, தியானத்திற்கு ஏற்ற இடம், அமரும் முறை, ஆசனம் மற்றும் பார்வையை மூக்கின் நுனியில் நிலைநிறுத்துதல் போன்ற நுட்பங்களை கிருஷ்ணர் விளக்குகிறார். மிதமான உணவு, மிதமான உறக்கம் மற்றும் மிதமான உழைப்பு இருப்பவனுக்கே தியானம் கைகூடும். மனதின் உறுதி, சமநிலை. சோகஸ்மெலி காற்றில்லாத இடத்தில் இருக்கும் விளக்கின் சுடர் அசையாமல் இருப்பது போல தியானத்தில் நிலைபெற்ற யோகியின் மனம் அலைபாயாமல் இருக்கும். இன்பம் துன்பம் இரண்டையும் அவன் சமமாக பார்ப்பான். அர்ஜுனனின் சந்தேகம். கிருஷ்ணா, காற்று எப்படி அடக்க முடியாததோ அதுபோல மனமும் மிகவும் சஞ்சலமானது, அதைக் கட்டுப்படுத்துவது கடினம் என்று அர்ஜுனன் கேட்கிறான். அதற்கு கிருஷ்ணர் அபியாசம், பயிற்சி மற்றும் வைராக்கியம், பற்றின்மை ஆகியவற்றால் மனதை நிச்சயம் அடக்க முடியும் என்று பதிலளிக்கிறார். யோகப் பயிற்சியில் தவறுபவர்கள் யோகப் பாதையில் பாதியிலேயே ஒருவன் தவறிவிட்டாலும் அவன் அழைய மாட்டான். அவன் அடுத்த பிறவியில் ஒரு நல்ல குடும்பத்திலோ அல்லது ஞானிகளின் இல்லத்திலோ பிறந்து மீண்டும் தனது ஆன்மீக பயணத்தை தொடர்வான் என்று கிருஷ்ணர் ஆறுதல் கூறுகிறார். முடிவு: யார் ஒருவர் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் என்னையே தனது இதயத்தில் நினைத்து வழிபடுகிறாரோ அவரே அனைத்து யோகிகளிலும் சிறந்தவர் என்று கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார்.